புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம் இயந்திரங்கள் மூலம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அனைத்து வங்கிகளும் முழுவீச்சில் செய்து வருகின்றன. எதனால் ஏடிஎம் திருத்தங்கள் காலதாமதம் ஏற்படுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். ரிசர்வ் வங்கி புதிதாக வெளியிட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் அனைத்து ஏடிஎம்களில் கிடைப்பதற்காக ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள் ஏடிஎம்களில் திருத்தம் செய்யும் பணிகளில் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். செல்லாது என அறிவித்த 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை காட்டிலும் புதிய நோட்டுகள் அளவில் சிறியது என்பதால் அதற்கான பெட்டிகளை மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு 1 மணி நேரம் பிடிப்பதாகவும் கூறுகின்றனர் பொறியாளர்கள். நோட்டில் வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. அதே சைஸ் தான். 2500 நோட்டு வைக்கலாம் ஒரு பாக்ஸுக்கு. புது நோட்டுன்னா, பழைய நோட்டுன்னா அது கொஞ்சம் குறையும். 2000 நோட்டு வைக்க முடியும். அதுதான். 500 ரூபா கேஷ் வரல, வந்தோன்னா அதுவும் பண்ணி விட்ருவாங்க. இப்போ 2000 ரூபா வந்திருக்கு, ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே வராங்க. புதிய நோட்டுகள் ஏடிஎம்களில் கிடைக்கும் பட்சத்தில் வங்கிகளில் காத்திருக்கும் மக்கள் கூட்டம் குறையும் என்கிறார் இந்தியன் வங்கி பொது மேலாளர் ரங்கராஜன். எங்களுக்கு நோட்டுகள் கிடைச்சதுனால நாங்கள் இங்கே டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சுங்க. 500 ரூபா நோட்டு 4 நாளைக்கு வரும்னு சொல்கிறாங்க. அந்த 4 நாளைக்கு வந்துருச்சுன்னா அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து எப்படி ஒரு வாரம் கிட்ட 1 வாரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதேபோல் பணம் டெபாசிட் செய்யும் எந்திரங்களிலும் புதிய நோட்டுகளை செலுத்துவதற்கான திருத்தங்கள் செய்யப்பட்டு வருவதாகவும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம்களிலிருந்து எடுப்பதற்கான திருத்தங்கள் அனைத்து ஏடிஎம்களிலும் செய்யப்பட்டு வருவதாகவும் இன்னும் ஒரு வாரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஏடிஎம்களிலிருந்தும் இந்த நோட்டுகளை எடுக்கலாம் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ரமேஷ்.